தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியாவிற்கான ரஷ்யா கச்சா எண்ணெய் ஏற்றுமதி 66% வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. உலகளாவிய நிகழ நேர தரவுகளை வழங்கும் கெப்லர் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நவம்பர் 1 முதல் 17ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவிற்கு ரஷ்யாவிலிருந்து வரும் கச்சா எண்ணெய் இறக்குமதி 66% சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் தினசரி 18 லட்சம் பீப்பாய்கள் ஏற்றுமதியான நிலையில் இம்மாதம் 6,72,000 பீப்பாய்களாக குறைந்துள்ளது. ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரிஸ்நெஃப்ட் மற்றும் லுக்கோயில் மீது அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகள் நவம்பர் 21 முதல் அமலுக்கு வரவுள்ளதால் இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் அபராதங்களை தவிர்க்க இந்த நிறுவனங்களிடமிருந்து புதிய கொள்முதல்களை தவிர்க்கின்றன. தடைகள் அமலுக்கு வரும் முன் இருப்பில் உள்ள சரக்குகளை விரைவாக இறக்குமதி செய்ய இந்திய நிறுவனங்கள் முயற்சித்தாலும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெரும்பாலும் குறைக்கப்பட்டோ அல்லது நிறுத்தப்பட்டோ உள்ளன. சில சுத்திகரிப்பு நிறுவனங்கள் தடை செய்யப்பட்ட நிறுவனங்கள் உடனான வர்த்தகத்தை தவிர்க்க போக வெளிப்படையாகவே அறிவித்துள்ளன. இதனால் ரஷ்யா கச்சா எண்ணெய்க்கு நீண்ட கால ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனங்களுக்கும் சிக்கலில் சிக்கியுள்ளன. உலகளவில் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் இந்தியா 1/3 பங்கு வகிப்பதால் இந்த தடைகள் உலக எண்ணெய் விநியோகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். எண்ணெய் வர்த்தக ஆய்வாளர்கள் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் இந்தியாவிற்கான ரஷ்யா கச்சா எண்ணெய் விநியோகத்தில் கணிசமான வீழ்ச்சி இருக்கும் என தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் அமெரிக்க தடைகளில் சிக்காத வர்த்தக நாடுகள் கலப்பு சரக்குகள் மூலம் ரஷ்யா தனது எண்ணெயை தொடர்ந்து அனுப்ப முயற்சிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சலுகை விலையில் கிடைத்த ரஷ்யா எண்ணெய் பெருமளவில் நம்பியிருந்த இந்தியா தற்போது அமெரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் பிற நாடுகள் வழியாக மற்ற விநியோகங்களுக்கு தேட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இது இறக்குமதி செலவுகளை உயர்த்தக்கூடும். அந்த உயர்வு இறுதியில் தினசரி பெட்ரோல், டீசல் வாங்கும் சாதாரண மக்களை பாதிக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது.